Hi everyone, welcome to Easy English with Ambika classes. Guys, நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன, எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன, எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுறது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இப்போ கூட வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு எக்ஸாம்ஸை பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஸோ முன்னானா அவ்வளோக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாங்க, செகண்ட் இயர் முடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இன்னமுமே ஈவன் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்குமே கிளியராக ஐடியாஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் எஸ்எஸ்சினா என்ன ஓவர்வியூ பார்த்துட்டு அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் சேல்ரி, ஒர்க் லைஃப், எக்ஸாம் பேட்டர்ன், நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், அண்ட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதில் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்படி ஒரு போர்டு வந்து இருக்குது சரிங்களா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அங்கே இருக்கிற வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து கேலண்டர் ஜானில் ரிலீஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு அது ரெகுலரைஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ இந்த இயரில் எப்பப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் வைக்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்போ எக்ஸாம் வரும், எந்த மந்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் எழுதலாமா, நான் 10th தான் முடிச்சிருக்கேன், 12th தான் முடிச்சிருக்கேன், இல்லை நான் இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 18 ஏஜ் நீங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு, ஏஜ் வந்து உங்களுக்கு 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம் சரிங்களா. எம்டிஎஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்டிஎஸ் வந்து எழுதலாம், பட் உங்களுக்கு ஏஜ் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் சரிங்களா. அதுவே நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க, நான் 12th தான் முடிச்சிருக்கேன், டிகிரிலாம் படிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா சிஹெச்எஸ்எல்னு வரக்கூடிய எக்ஸாம் வந்து எழுதலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஜிஎல். நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த சிஜிஎல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல், இது வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், இது வந்து அண்ட் திஸ் ஒன் இஸ் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல், அண்ட் திஸ் ஒன் இஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை, நீங்கள் 10th 12th டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆக முடியும். கண்டிப்பாக கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியாக கண்டிப்பாக ஆக முடியும் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் இதில் வந்து நடக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது சரிங்களா. ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் நீங்கள் ஸ்டெனோகிராஃபி படிச்சிருக்கணும், அப்போ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபர் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் இந்த ஸ்டெனோகிராஃபிக்கு மட்டும். இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். கொஷின் கொடுத்துருப்பாங்க, நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா. இதுக்கான இந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து இதுக்கான சிலபஸ் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாமுக்கு Tier 1 Tier 2 இருக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு Tier 1 மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இதுதான் இந்த எஸ்எஸ்சி அப்படின்றது, இதுதான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வச்சு இப்படி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, இப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, எக்ஸாம் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்குது,
என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் பாருங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்டல் போஸ்ட், நெக்ஸ்ட் டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ், அண்ட் தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஹோம் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் ஆடிட்டர் ஆஃபீஸ், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் டிஃபென்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இது நீங்க பிரைவேட் எல்லாம் பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான போஸ்ட் நேம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சிஜிஎல் இது ஒரு போஸ்ட். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிஎஸ், இதுதான் வந்து மேஜரான போஸ்ட். இது மூணுத்துக்கும் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா சிஜிஎல் மட்டும் தான் எழுதலாமான்னு இல்லை. நீங்க டிகிரி முடிச்சிருந்தா இது மூணுமே எழுதலாம். அதுவே நீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா சிஹெச்எஸ்எல் இல்லை எம்டிஎஸ் எழுதலாம். இல்லை நீங்க 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா எம்டிஎஸ் எழுதலாம். இதுக்கு நீங்க 10th முடிச்சிருக்கணும், அண்ட் சிஹெச்எஸ்எல்க்கு 12th முடிச்சிருக்கணும், அண்ட் டிகிரி சிஜிஎலுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா, ஸோ நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க, சிஜிஎல் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆஃபீஸர் ஆவீங்க, கவர்மெண்ட் ஜாப் ஓகே, அதுல நீங்க என்ன ஆஃபீஸர் ஆகுவீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினரா ஆகுறதுல இதுல தான் வரும். நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். சரிங்களா, நீங்க ஒரு சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான போஸ்டிங்ல தான் வருவீங்க. இதுக்கெல்லாம் சேலரியுமே நல்ல சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க சிஹெச்எஸ்எல். நீங்க 12th முடிச்சு வந்துட்டு வரீங்க, 12th முடிச்சு நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஏ, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் கீழே வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். எம்டிஎஸ் அப்படின்றது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுவுமே வந்து கிளரிக்கல் பேஸ்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரி போஸ்ட்ல எல்லாம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸரா, இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர் ஆஃபீஸரா, நீங்க வந்து இன்ஸ்பெக்டரா இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா, இதுலயுமே வந்து யூனிஃபார்ம் பேஸ்ட் ஜாபும் இருக்கு, யூனிஃபார்ம் இல்லாத அதாவது நான் யூனிஃபார்ம் ஜாபும் இருக்கு. சரிங்களா, ஸோ இதுல வந்து உங்களுக்கு சேலரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பே லெவல் பொறுத்து, நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதை பொறுத்தும் அண்ட் அந்த பே லெவலை பொறுத்து இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து இங்க பாத்தீங்கன்னா 47,000ல இருந்து 1,51,000 வரைக்கும் இருக்கு. 44,000ல இருந்து அதுதான் உங்களுக்கு சேலரி நல்லாவே வந்து இருக்கும். சரிங்களா, 35,000ல இருந்து 1 lakh வரைக்கும், 29ல இருந்து 92, 35 to 81 இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் பேவே வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 25, 30, 35, 45, 47 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அது வந்து வேரி ஆகும். சரிங்களா, கண்டிப்பா இது நல்ல போஸ்டிங் தான். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுல உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த 3 எக்ஸாம்ல நீங்க எது கிளியர் பண்ணாலும் இந்த இங்க கீழே இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வரும் உங்களுக்கு. சரிங்களா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட், நோட்டிங், டிராஃப்டிங், ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 5 டைம். நீங்கள் 9 மணிக்கு போயிட்டீங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, டைம் டு டைம் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்சியை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜாப், நல்ல இதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ன்றது இருக்கும். அண்ட் ஒரு சில நாள் ஆடிட் வரும்போதெல்லாம் நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பேஸ்டு ஜாப் தான் அதெல்லாம், சரிங்களா. பட் எஸ்எஸ்சி அப்படி இல்லை, நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம், டைம் டு டைம் தான். அதுக்கு மேலே நீங்கள் உங்களை யாரும் இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஸ்பெக்டர்லேயே வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸைஸ், கஸ்டம்ஸ்லாம் வரும். இதில் வந்து அசஸிங் டேக்ஸ், ப்ரிவென்டிங் டேக்ஸ் எவிஷன், பெர்ஃபார்மிங் ரைட்ஸ், எக்ஸாமினிங் கூட்ஸ் அட் போர்ட், கம்பைனிங் ஆஃபீஸர், இது எல்லாமே வந்து என்னன்னா ஃபீல்டு ஒர்க் ஜாபாக இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபினான்ஷியல் கிரைம்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, கேதர்ஸ் இன்டெலிஜென்ஸ், லா அண்ட் ஆர்டர், இது எல்லாமே வந்து பண்ணுறது வந்து சப் இன்ஸ்பெக்டர் பேஸ் தான் வரும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆடிட் அக்கௌண்ட், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆடிட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பார்க்குறது, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த செஷனில் வரும், சரிங்களா. ஸோ நீங்கள் சிஜிஎல் சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதுலையுமே வந்து லோவர் டிவிஷன் கிளர்க், இது வந்து நீங்கள் சிஹெச்எஸ் கிளியர் பண்ணீங்கன்னா இது நீங்கள் வந்துடும், சரிங்களா. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் என்ட்ரி பண்ணுறது, ஆஃபீஸ் டாஸ்க் இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வே, பாலிசி ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்டிஎஸ் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, 10th டிகிரிக்கு அந்த எம்டிஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் இருக்கும், ஃபைல் மூவ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம பெய்ட் கோர்ஸ் வாங்கி படித்த ஆஸ்பிரண்ட் வந்து எம்டிஎஸ் கிளியர் பண்ணி சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 3000. ஆக்சுவலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து ஜாப் இருக்கு, இப்போதைக்கு அப்படி இருக்கு. அப்புறம் அவங்க ஃபுல் டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3K வந்து அவங்க வாங்குறாங்க, சரிங்களா. எம்டிஎஸ் அப்படின்றதுமே சாதாரண ஜாப் இல்லை, நல்ல ஜாப் தான். ஸோ நீங்கள் படித்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்ன்னு வந்துருச்சு, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஜாப் கன்ஃபார்ம், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இது எல்லாத்துக்குமே என்னென்னா இன்டர்வியூ கிடையாது, இது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட். நீங்கள் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, சரிங்களா. நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க, ஜாப் வாங்குறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம், சரிங்களா. ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்னென்ன படிக்கணும், இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இந்த 4 சப்ஜெக்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ன்னு சொல்லி, இந்த 3 எக்ஸாம்லையுமே உங்களுக்கு இந்த சிலபஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், சரிங்களா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னாலே இங்கிலீஷ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எஸ்எஸ்சிலையுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், சரிங்களா. இதுதான் வந்து மேஜரான உங்களுக்கு சப்ஜெக்ட். இதுதான் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும், தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும், அப்ஜெக்டிவ் பேஸில் கொஷின்ஸ் இருக்கும், 1 மணி நேரம் 1 hours 2 hours அந்த மாதிரி இருக்கும். 100 கொஷின்ஸ், 200 மார்க், டயர் 1, டயர் 2. அதுக்கப்புறம் டைப்பிங்கில் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. சிஹெச்எஸ்எல்லேருந்து டைப்பிங் இருக்கும், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எல்லாம் வந்து ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் இருக்க அந்த ஷீட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணணும், ஸ்பீடாக வந்து டைப் பண்ணணும். டைப்பிங்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா தப்பு இல்லாமல் ஓரளவு ஸ்பீடாக நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது, சரிங்களா. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் மேஜரான சப்ஜெக்ட். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்க பாருங்கள், ரீசனிங், இதில் வந்து உங்களுக்கு கோடிங், டிகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸ், சிலாஜிசம், வென் டயக்ராம், இதெல்லாம் நீங்கள் பார்த்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கலாம் வேண்டாம், சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விசுவலைசேஷன், இந்த மாதிரி வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரீசனிங்கில் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரித்மெட்டிக்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்டு, அரித்மெட்டிக்
டாபிக்ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக் தான் உங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில், அதாவது 2025 உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த அட்வான்ஸ்ட் மேக்ஸ்ல வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் டாபிக், இது இல்லாமல் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸுமே வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டிலாம் ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம படித்த சயின்ஸில், நம்ம சோஷியல் சயின்ஸில் என்ன படித்தோமோ அதுதான் இங்கே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் ஆர்டராக நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறைய ரோல் பிளே பண்ணுறதும் இங்கிலீஷ் தான். நீங்கள் வந்து Tier 1 கூட ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் Tier 2-வை பொறுத்த வரைக்கும் Tier 1 வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். Tier 2க்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான், குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் Tier 2-ல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் அலர்ட் ஆகிறது இதை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா Tier 2-ல அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து வர்றதுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? இங்கிலீஷில் நிறைய கொஷின்ஸ் வரும். இங்கிலீஷ்க்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து படிக்கணும். நம்ம ஸ்கூல்லலாம் கிராமர் படிச்சிருக்க மாட்டோம். கிராமர்னாலே பயந்துக்கிட்டு இருப்போம். டென்ஸ் தெரியாது, வெக்காபுலரி தெரியாது, அப்படிலாம் நம்ம இருந்திருப்போம் இல்லையா? பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி இருக்க முடியாது. கிராமர் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், நிறைய வெக்காப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசேஜ் பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன மாதிரி பேசேஜ், அதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் எழுதுறது, என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள், வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் கரெக்ஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்எஸ்சி அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வைக்கிற எக்ஸாம். இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அண்ட் இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். இந்த 4 சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்டில் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இங்கிலீஷ்க்கான கோர்சஸ் வந்து நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் இது வரைக்கும் நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கின ஆஸ்பிரன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் இருக்குது, 45 கிராமர் ரூல்ஸ் கோர்ஸ் இருக்குது, பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், குவிஸ் போட்டு பார்க்கலாம். நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்சி இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இல்லை நீங்கள் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 2 கோர்ஸுமே, அதாவது எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவே கிராமர் ரூல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கிராமர் ரூல்ஸுமே இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனி டைம் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அவைலபிளாக இருப்போம். உங்கள் டவுட்ஸ் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறாங்க, டவுட்ஸ் கேட்குறாங்க. அப்பப்போ நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அவங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி அடுத்த லெவலுக்கு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவும் யூடியூப்பில் கொடுத்துருக்கோம், அதுவும் பாருங்கள். அண்ட் பெய்டில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய, அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறைய கண்டென்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளோட ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸில் பேங்கிங் செக்டரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.